Hello 12th standard students. So this is Jaya Hanalani. So இன்னைக்கு நம்ம important questions தான் பார்க்க போறோம். அது எந்த எக்ஸாம்க்குனா நம்மளோட ஃபர்ஸ்ட் மிட்டம் எக்ஸாம். ஓகே. ஸோ இதுக்கு ப்ரீவியஸா நீங்க எல்லாமே வந்து படிச்சிருப்பீங்க. இருந்தாலும் எக்ஸாம்க்கு முன்னாடி நம்ம ஃபர்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ்க்கெல்லாம் ப்ரையாரிட்டிஸ் கொடுத்து படிப்போம் இல்லையா? ஸோ ஃபர்ஸ்ட் அது என்னென்ன அப்படிங்கிறத நம்ம பார்த்துடலாம். சரியா? ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ்லாம் என்னென்ன அண்ட் அதில் இருக்கிற பேசிக் ப்ராப்ளம்ஸ் எல்லாமே வந்து பார்க்கலாம். ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட் சாப்டர்ல இருந்து படிக்க ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ adjoint of a square matrix, inverse matrix of a square matrix, then properties of inverse of a matrix. So இதுல ப்ராப்பர்ட்டிஸ்லாம் இருக்கு இல்லையா? ஸோ இது எல்லாமே கொஞ்சம் கிளியரா வந்து பார்த்துக்கோங்க. ஏன்னா இதுல இருந்து நமக்கு கண்டிப்பா கிரியேட்டிவ் கொஸ்டின் கேட்கறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. ஓகே. ஸோ நெக்ஸ்ட் எலிமெண்டரி டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஆஃப் அ மேட்ரிக்ஸ், ரேங்க் ஆஃப் அ மேட்ரிக்ஸ், காஸ் ஜோர்டன் மெத்தட் அண்ட் சிஸ்டம் ஆஃப் லீனியர் ஈக்குவேஷன் இருக்கு இல்லையா? ஸோ இது எல்லாமே நீங்க வந்துட்டு கிளியர் கட்டா அந்த டாபிக்ல இருக்கிற ஃபார்முலாஸ் எல்லாமே வந்துட்டு பார்த்துக்கணும். ஓகேவா? ஸோ இதுல இருக்கிற ப்ராப்ளம்ஸ் மட்டும் கிடையாது, அந்த ஃபார்முலாஸ், அந்த ப்ராப்பர்ட்டிஸ், ஸோ இது எல்லாமே லைன் பை லைனா படிச்சுக்கோங்க. இதுல இருந்து நமக்கு கொஸ்டின் கேட்கறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. ஸோ கிரியேட்டிவ் கேட்டாலும் உங்களால ஈஸியா வந்து சால்வ் பண்ண முடியும். மேட்ரிக்ஸ் இன்வர்ஷன் மெத்தட், கிராமர்ஸ் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான டாபிக். தென் காஷியன் எலிமினேஷன் மெத்தட். ஓகேவா? So next, consistency of system of linear equations by rank method. So இதுல நமக்கு நான் homogeneous method இருக்கும் and homogeneous equation வச்சு நம்ம சால்வ் பண்ற மாதிரி இருக்கும். So ரெண்டுமே இம்பார்ட்டன்ட். நம்ம rank method வந்து பாத்தீங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். So Cramer's rule and rank method, inverse of a matrix, so இது எல்லாமே வந்துட்டு ஃபுல்லா வந்து பாத்துக்கோங்க. So next, இதுல இருக்கிற இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ்லாம் என்னென்ன அப்படிங்கறத பார்த்தலாம். ஃபர்ஸ்ட் 2 மார்க்ஸ் and 3 மார்க்ஸோட எக்ஸாம்பிள்ஸ் and 5 மார்க்ஸோட எக்ஸாம்பிள் ப்ராப்ளம் எல்லாமே வந்து ஓகே. ஸோ எக்ஸசைஸ் அண்ட் எக்ஸாம்பிள் ரெண்டுக்குமே ஈக்குவல் ப்ரையாரிட்டிஸ் கொடுங்க. ரெண்டுமே வந்துட்டு ஃபுல்லா பார்க்கணும். ஏன்னா சம் பீப்புள்ஸ் வந்து சொல்லுவாங்க எக்ஸாம்பிள் இருந்தா நமக்கு நிறைய கேட்பாங்க. ஸோ அதனால ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டி எக்ஸாம்பிள் கொடுத்துட்டு அதை மட்டும் நம்ம ஃபுல்லா பார்த்துடலாம். எக்ஸசைஸ் வந்து சும்மா அப்படி பார்த்துக்கலாம் அப்படின்லாம் நம்ம பேசிட்டு இருப்போம். ஸோ அந்த மாதிரி கிடையாது. ரெண்டுக்குமே ஈக்குவல் ப்ரையாரிட்டிஸ் கொடுத்து படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்க. ஸோ ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள் பார்த்துடலாமா? So 1.4, 1.6, 1.8, 1.11, 1.5 செகண்ட் ப்ராப்ளம். சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட் 1.18, 2 0 2 2 2 5 3 6. ஸோ இந்த கொஸ்டின்ஸ் எல்லாமே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். எதுக்கு? 2 மார்க் அண்ட் 3 மார்க்குக்கு. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் 5 மார்க் கொஸ்டின். ஸோ 5 மார்க்ல 1.10 12 19 24 26 29 3134 39. சரிங்களா? ஸோ இந்த ப்ராப்ளம்ஸ் எல்லாமே 5 மார்க்குக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். சரியா? ஸோ நெக்ஸ்ட் 2 மார்க்ஸ் அண்ட் 3 மார்க்ஸ்ல எக்ஸசைஸ் ப்ராப்ளம் என்னென்ன அப்படிங்கிறத பார்த்துக்கலாம். ஃபர்ஸ்ட் எக்ஸசைஸ் 1.1ல 3 4 9 10. சரிங்களா? 9 10 11. ஸோ இந்த கொஸ்டின்ஸ் எல்லாம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நெக்ஸ்ட் 1.2ல செகண்ட்ல ஃபர்ஸ்ட் ப்ராப்ளம், 1.3ல ஃபர்ஸ்ட்ல செகண்ட் ஒன், தென் 1.4ல செகண்ட் ஒன். சரிங்களா? ஸோ இந்த ப்ராப்ளம்ஸ் மட்டும்தான் பார்க்கணுமா அப்படின்னா கிடையாது. ஸோ இது எல்லாத்துக்குமே ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டி கொடுங்க. அண்ட் இது போக ரிமைனிங் இருக்கிற ப்ராப்ளம்ஸ் எல்லாமே வந்துட்டு சால்வ் பண்ணணும். ஸோ சென்டம் வாங்கணும் அப்படிங்கிற ஐடியா இருந்துச்சு அப்படின்னா டெஃபினட்டா எல்லா ப்ராப்ளம்ஸும் நீங்க பார்க்கணும். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் 5 மார்க்ஸ். 5 மார்க்ஸ்ல எந்தெந்த எக்ஸசைஸ்ல எவ்வளோ கொஸ்டின் கேட்கறாங்கன்னு பார்க்கலாமா? ஸோ 1.1ல 5 14. நெக்ஸ்ட் 1.2ல 3ல செகண்ட் ப்ராப்ளம். சரிங்களா? ஸோ 1.3ல 2 4 5. 1.4ல ஃபர்ஸ்ட் ஒன்ல ஃபோர்த் ப்ராப்ளம் அண்ட் 3 and 4. Next 1.5ல first oneல first problem, then 3 and 4. 1.6ல 3, 1.7ல 2 and 3. சரிங்களா? ஸோ இந்த ப்ராப்ளம் எல்லாமே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ இப்பவே ஸ்கிரீன்ஷாட் பண்ணி வச்சுக்கோங்க. இல்லையா நீங்க ஜஸ்ட் ரைட் டவுன் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. சரியா? ஸோ இந்த கொஸ்டின்ஸ்லாம் நீங்க எழுதும் போது எல்லாமே உங்களோட நோட் புக்ஸ்ல எழுதிக்கோங்க. ஸோ ரஃப் பேப்பர் அந்த மாதிரி நீங்க ரஃப் நோட் அந்த மாதிரிலாம் எழுத வேண்டாம். உங்களோட மேக்ஸ் நோட் புக்ல எழுதி வச்சுக்கோங்க. சரியா? ஸோ சாப்டர் 1 ஆல்ரெடி கம்ப்ளீட்டட் அப்படிங்கிறவங்க எல்லாருமே மறக்காம கம்ப்ளீட்டட் அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணிருங்க. இன்னும் கம்ப்ளீட் பண்ணாதவங்க ப்ளீஸ் மென்ஷன் யுவர் நேம் அண்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா எந்த சாப்டர் இன்னும் பெண்டிங் இருக்கு அப்படிங்கறத மறக்காம கமெண்ட் பண்ணிருங்க. ஓகேவா? சோ நெக்ஸ்ட் சாப்டர் 2. சாப்டர் 2ல என்னென்ன கொஸ்டின்ஸ்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட் அண்ட் என்னென்ன டாபிக்ஸ் அப்படின்னு பார்த்தலாமா? ஃபர்ஸ்ட் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் எ காம்ப்ளெக்ஸ் நம்பர். ஸோ காம்ப்ளெக்ஸ் நம்பர்னா ஃபர்ஸ்ட் என்னன்னு தெரியணும். அதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா ரியல் அண்ட் இமேஜினரி பார்ட் எல்லாமே நமக்கு இருக்கும். அதோட ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாமே கிளியரா பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் கான்ஜுகேட் அண்ட் மாடுலஸ் இருக்கு இல்லையா? ஸோ இதுல இருக்கிற ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாத்துலயும் மேக்ஸிமம் உங்களுக்கு 10 ப்ராப்பர்ட்டிஸ் கொடுத்துருப்பாங்க. அந்த 10 ப்ராப்பர்ட்டிஸும் வந்து கிளியரா பார்த்துக்கோங்க. டெஃபினட்டா அதுல இருந்து உங்களுக்கு 1 மார்க் கொஸ்டின்ஸ்லாம் கேட்கறதுக்கு வந்து நிறைய சான்சஸ் இருக்கு. அதை பேஸ் பண்ணி கிரியேட்டிவ் கொஸ்டின்ஸ்க்கு கேட்பாங்க. ஸோ நெக்ஸ்ட் ஜாமெட்ரி அண்ட் லோகஸ் ஆஃப் அ காம்ப்ளெக்ஸ் நம்பர், then polar complex number இருக்கும். நெக்ஸ்ட் டி மோய்வர்ஸ் தியரம், nth root of unity. சோ டெஃபினட்டா இதுல இருந்து நமக்கு ஒரு 5 மார்க் क्वेश्चन கேட்பாங்க. சரியா? nth root of unity. ஓகே. சோ நெக்ஸ்ட் இதுல இருக்கிற எக்ஸாம்பிள் ப்ராப்ளம் இம்பார்ட்டன்ட் என்னென்ன அப்படின்னு பார்த்துடலாம். சோ ஃபர்ஸ்ட் 2 மார்க் or 3 மார்க். சோ இதுல நமக்கு
2.2, 2.8, 2.13 and 14, 15, 16. Next 21, 19, 24, 28, 32. So இந்த ப்ராப்ளம்ஸ் எல்லாமே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நெக்ஸ்ட் 5 மார்க் கொஸ்டின் பாத்தீங்க அப்படின்னா 2.26, 27, 33, 34, 35, 36. இந்த கொஸ்டின்ஸ் எல்லாமே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ நெக்ஸ்ட் எக்ஸசைஸ் ப்ராப்ளம்ல என்னென்ன கொஸ்டின்லாம் இம்பார்ட்டன்ட் பார்த்தலாமா? ஸோ எக்ஸசைஸ் 2.5ல 2 and 5, then 2.7ல 3ல first and second one சரிங்களா? first and second one, then 2.8ல 278 சரிங்களா? 278. ஸோ இந்த ப்ராப்ளம்ஸ் எல்லாத்துக்குமே ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டி கொடுத்து நீங்க கம்ப்ளீட் பண்ணிருங்க. அதுக்கப்புறமா ரிமைனிங் இருக்கிற ப்ராப்ளம்ஸ் நீங்க வந்து டெஃபினட்டா பார்க்கணும். ஸோ எக்ஸசைஸ் 2.5ல 5 மார்க் கொஸ்டின் பார்த்துக்கோங்க. 7, 9, 2.6ல செகண்ட் ஒன், 2.7ல 4, 5, 6, 2.8ல ஃபோர்த்ல ஃபர்ஸ்ட், செகண்ட், 3, ஃபோர்த். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா 5th ப்ராப்ளம் சரியா? ஸோ இந்த கொஸ்டின்ஸ் எல்லாமே வந்து ஃபுல்லா நீங்க பாத்துக்கணும். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் சாப்டர் 3. ஸோ சாப்டர் 2 வரைக்கும் கம்ப்ளீட்டட் அப்படின்னா ஜஸ்ட் சாப்டர் 2 வரைக்கும் கம்ப்ளீட்டட்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட் பண்ணிருங்க. ஸோ சாப்டர் 3ல இருக்கிற கொஸ்டின்ஸ் பார்க்கலாமா? ஸோ பேசிக்ஸ் ஆஃப் பாலினாமியல் ஈக்குவேஷன்ஸ், தென் பீட்டாஸ் ஃபார்முலா. ஸோ இந்த ஃபார்முலாஸ் எல்லாமே ரொம்ப கிளியரா வந்து பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் நேச்சர் ஆஃப் த ரூட்ஸ். ஸோ நேச்சர் ஆஃப் த ரூட்ஸ் நீங்க டிஸ்கிரிமினன்ட் வேல்யூ கால்குலேட் பண்ணி சொல்லுவீங்க இல்லையா? ஸோ அதுல சம் ஆஃப் த ரூட்ஸா இருக்கட்டும், ப்ராடக்ட் ஆஃப் த ரூட்ஸா இருக்கட்டும், ஸோ இந்த டேர்ம்ஸ்ல எல்லாம் என்னென்ன ஃபார்முலாஸ்லாம் வரும் அப்படிங்கறது வந்து ஃபுல்லா வந்து கிளியரா வந்து பார்த்துக்கோங்க. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் ரூட்ஸ் ஆஃப் ஹையர் டிகிரி polynomial equation, then imaginary or third roots, polynomial equations with even powers only. So zero sum of all coefficients. So இந்த டாபிக்ஸ் க்கு கீழ இருக்கிற எல்லா ப்ராப்ளம்ஸுமே கொஞ்சம் கிளியரா வந்து பாத்துக்கோங்க. So next equal sums of a coefficient of odd and even powers. Next roots in progressions, partly factored polynomials. So ஓகேவா? ஸோ இதுல டாபிக்ஸ்ல இருக்கிற ஃபார்முலாஸ் இருக்குல்ல, அந்த ஃபார்முலாஸ் எல்லாத்தையுமே கொஞ்சம் கிளியரா பார்த்துக்கோங்க. ஏன்னா நமக்கு கிரியேட்டிவ் கொஸ்டின்ஸ்ல சப்போஸ் ஃபார்முலாஸ், ப்ராப்பர்ட்டிஸ் இது எல்லாமே கேட்டாங்க அப்படின்னா டெஃபினட்டா நம்மளால எழுத முடியும். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் ரேஷனல் ரூட் தியரம், ரெசிப்ரோக்கல் ஈக்குவேஷன்ஸ், நான் பாலினாமியல் ஈக்குவேஷன் அண்ட் டெஸ்கிராட்ஸ் ரூட். ஓகேவா? ஸோ இதோட நம்மளோட டாபிக்ஸ் எல்லாமே ஓவர். ஸோ நம்மளோட இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் என்னன்னு பார்த்துக்கலாம். ஸோ எக்ஸாம்பிள் ப்ராப்ளம் 2 மார்க் 3 மார்க்ல எக்ஸாம்பிள் ப்ராப்ளம் 3.4, 3.5, 3.10 and 3.13, 3.24. Next exercise problem 3.1ல 3 and 4, 3.3ல 6 and 7, 3.4ல second one, 3.6ல fifth one. சரிங்களா? So next 5 mark question. So 5 mark questionல example problem என்னென்ன important பார்த்துக்கலாமா? So 3.192021, next 3.1ல 6, 7, 9, 10, then 3.3ல 2 and 3, next 3.5ல 3, 4, 7, 5. சரிங்களா? So இந்த important questions எல்லாமே first priority கொடுத்து complete பண்ணிட்டு அது போக remaining problems கண்டிப்பா நீங்க வந்துட்டு work out பண்ணி பார்க்கணும். சரியா? So already வந்து படிக்க start பண்ணிட்டீங்க அப்படின்னா just start ன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணிருங்க. இல்ல நான் இன்னும் வந்து படிக்க ஸ்டார்ட் பண்ணல, இதுக்கு அப்புறம் தான் ஸ்டார்ட் பண்ண போறேன் அப்படின்னாலும் அதையும் நீங்க கமெண்ட் பண்ணிருங்க. ஓகேவா? சோ மறக்காம இந்த வீடியோவை லைக் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணிருங்க. சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. ஏன்னா டெய்லியுமே நமக்கு வந்து லைவ் கிளாஸஸ் போயிட்டு இருக்கு. சோ லைவ் கிளாஸஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வரணும் அப்படின்னா டெஃபினட்டா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, தேங்க்யூ ஆல்.